தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழா கடந்த 3 ஆண்டுகளாக நடத்தப்பட்டு வருகிறது. அதேபோல இந்த ஆண்டும் ஜனவரி 13ஆம் தேதி சென்னை கீழ்ப்பாக்கம் ஏகாம்பரநாதர் கோவில் திடலில் நம்ம ஊரு திருவிழாவை முதலமைச்சர் ஸ்டாலின் முரசு கொட்டி தொடங்கி வைத்தார். இந்த திருவிழாவின் இடம்பெற்ற கலை நிகழ்ச்சிகள் பெசன்ட்நகர் கடற்கரை, திருவான்மியூர் கடற்கரை, ராஜா அண்ணாமலைபுரம் அரசு இசைக் கல்லூரி வளாகம், திருவல்லிக்கேணி பாரத சாரணசாரணியர் திடல் உள்ளிட்ட 18 இடங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தது. சுமார் 1500க்கும் மேற்பட்ட கிராமிய கலைஞர்கள் மொத்தமாக 75 குழுக்களாக பிரிந்து இந்த நிகழ்ச்சியில் பங்காற்றினர். இதனையடுத்து சென்னை சங்கமம் நிகழ்வில் பங்கேற்ற 1500க்கும் மேற்பட்ட கிராமிய கலைஞர்களுக்கு ஒருநாள் சம்பளமாக 5000 ரூபாயாக உயர்த்தி முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் இந்த வருடத்தின் சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழாவின் இறுதி நாள் நிகழ்ச்சி சென்னை அண்ணா நகர் கோபுர பூங்காவில் நடைபெற்றது. இந்த கலை விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சிகளை நேரில் கண்டு மகிழ்ந்தார். மேலும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட நாட்டுப்புற கலைஞர்களுக்கு பொன்னாடை அணிவித்து தனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் முதல்வர் தெரிவித்தார். மேலும் முதலமைச்சர் மற்றும் MP கனிமொழி ஆகியோர் நாட்டுப்புற கலைஞர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழா நிகழ்ச்சியை தொடர்ந்து கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சேலம், தஞ்சாவூர், திருநெல்வேலி, காஞ்சிபுரம் மற்றும் வேலூர் ஆகிய 8 நகரங்களிலும் இந்த ஆண்டு நம்ம ஊரு திருவிழா கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.